Praise the Lord. Jesus is good, today is good. கர்த்தர் நல்லவர். நம்முடைய இன்று நல்ல எண்ணம், நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களை நாம் கவனிக்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, உன் எண்ணங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது உனக்கு மிக முக்கியமானது. ஒரு நாளிலே நமக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நாளில் ஒரு முக்கியமான வேலை நமக்கு முக்கியமானதாக தோன்றலாம். சில நேரம் சில நபர்களை சந்திக்கிறது மிக முக்கியமானதாக தோன்றலாம். பல காரியங்கள் நமக்கு அந்த நாளில் சொல்லும், இது முக்கியமான வேலை. ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் என் எண்ணங்களில் நான் கவனிப்பது எனக்கு முக்கியமான வேலை. பிரைஸ் காட். உன் எண்ணங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது உனக்கு மிக முக்கியமானது. ஏனென்றால் உன் எண்ணங்கள் தான் இந்த நாளிலே உன் வாழ்வை கட்டுப்படுத்துவது. நம்ம இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருக்க போறேன் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா, மகிழ்ச்சி இந்த நாளிலே உங்களை கட்டுப்படுத்தும். பிரைஸ் காட். இந்த நாளிலே நான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானிச்சு என் எண்ணங்களை குறித்து நான் கவனமாக இருக்க போறேன்னா, நீங்க அதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். பிரைஸ் காட். நம்ம அலாட் பண்ணிக்கணும். இன்னைக்கு நான் இப்படி இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக அன்பாக எனக்கு பதில் வருகிறதை நான் பார்க்கிறேன். பிரைஸ் காட். என் ஜெபத்துக்கு பதில் வருகிறது, நான் நன்மையை பார்க்கிறேன். வேத வசனம் சொல்லுது பாருங்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 8வது வசனம் வரை பார்ப்போம்னா, அங்கே நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஆனால் நம்முடைய எண்ணங்களை அங்கே கட்டுப்படுத்துவதும், எண்ணங்களை குறித்து எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் அழகாக பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பிரைஸ் லார்ட். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, கர்த்தருக்குள் முழு சந்தோஷமா இருங்க. பிரைஸ் காட். இப்போ நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய மகிழ்ச்சி முழு மனதோடு இருப்பதில்லை. ஏன்னா நமக்கு நிறைய காரியங்கள் இன்னும் சரியாகல, அதனால நமக்கு என்ன செய்யல, மகிழ்ச்சி வரல. ஆனால் இங்கே வேத வசனம் கட்டளையாக சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கட்டளை திரும்ப திரும்ப சொல்ற இருங்கள். அப்ப நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். செட் த மைண்ட், நம்முடைய மனதை செட் பண்ணணும். இன்னொரு சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, நீ கர்த்தருக்குள் joy the overflow, மகிழ்ச்சியினால் அப்படி பொங்கி வழின்னு சொல்லுங்க. மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொங்கி எப்பொழுதும் கர்த்தரிடத்துல கர்த்தரை சார்ந்து கொண்டு. இப்ப மகிழ்ச்சியில 2 காரியங்கள் இருக்கு. உலகத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம், அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், கொஞ்ச நிமிஷத்துல போயிடும். ஆனால் கர்த்தருக்குள்ள தான் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை ஆண்டு வச்சிருக்கார். பிரைஸ் காட். எப்பொழுதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இருக்க முடியும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக எங்கெங்கயோ மனிதன் அலைந்து திரிகிறான், எதையோ பல காரியங்களை செய்து பார்க்கிறான், முயற்சி பண்ணுகிறான். ஆனாலும் பாருங்கள், நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எவ்வளவு பெரிய சாக்கியம் பாருங்க. எப்பொழுதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இருக்க முடியும். பிரைஸ் லார்ட். பாருங்கள், அது எங்க இருக்க முடியும் அப்படின்னா கர்த்தருக்குள். இங்கதான் விஷயம் இருக்குது, கர்த்தருக்குள். அப்ப கர்த்தருக்குள்ள எப்படி? கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறாரு. பிரைஸ் லார்ட். அப்படி நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்போது உங்களுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்னு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சாந்த குணம் உங்கள் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள் கனிகளை உருவாக்கிவிடும். அந்த மகிழ்ச்சி என்ற அந்த உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், நாம் கிறிஸ்துவின் பிரதிபலிப்பா மாறணும். பிரைஸ் லார்ட். உங்க சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும். இன்னொரு சில பேர் உங்களுடைய இலக்கம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு குணம். இப்போ ஒரு மனிதன் தன்னை குறித்து மகிழாவிட்டால் அவனால் மற்றவங்களை மகிழ வைக்க
முடியவே முடியாது. ஆக்சுவலாக போடா நானே டென்ஷனோடு இருக்கிறேன், பிரைஸ்டா நானே பிரச்சனையோடு இருக்கிறேன், போங்க அப்படின்னு சொல்லுவான், பிரைஸ்டா. ஆனால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவன் மற்றவர்களையும் அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்த முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மகிழ்ச்சி கர்த்தருக்குள் எப்பொழுதும். அப்ப நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு அவருடைய வசனத்தினால நீங்கள் இது அப்படியே நீங்க சிருஷ்டிக்கணும். நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும், ஏதோ ஒரு நாள் இல்லை, ஏதோ கிறிஸ்துமஸும் புத்தாண்டும் அன்னைக்கு கிடையாது, பிரைஸ்கா எப்பொழுதும் ஏதோ ஒரு நன்மை நடந்ததால் நான் மகிழ்ச்சியாக பாத்திரம் அல்ல, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் என்னை ஏற்கனவே மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். இதை இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி எல்லா மனுஷருக்கும் உங்க சாந்த குணம் தெரிஞ்சிருமா, உங்களுடைய அன்பின் குணம் தெரிஞ்சிருமா. ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற மனிதன் தான் கொடுக்க முடியும். அதாவது ஆண்டவர் உற்சாகமா இருக்கிற இடத்துல கேட்குவாங்க, மகிழ்ச்சி இல்லாட்ட கொடுக்க கூட என்ன செய்யாது, அவங்க எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிடுவாங்க, பிரேஸ்கா. இப்போ அடுத்தது சொல்றாரு, இந்த மகிழ்ச்சியை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், இந்த மகிழ்ச்சியை எப்படி நீங்க உருவாக்கணும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு பல தந்திரங்களை செய்வோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், டோன்ட் வரி அபவுட் எவ்ரிதிங் எனிதிங், எதை பற்றி நீ கவலைப்படாத. எப்படி சொல்றாரு, பிரேஸ்லா எதை பற்றி கவலைப்படாத வாழ்வு கொடுக்கிறது கிறிஸ்து, பிரேஸ்லா சூப்பர் வாழ்வையா அல்லேலூயா. எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எப்பொழுது என்றால் நாம் கர்த்தருக்குள்ள அந்த மகிழ்ச்சியை மையமாய் வைத்து நம் வாழ்க்கையை துவங்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் மகிழ்ச்சியை திருடுறதுக்கு கவலை புறப்பட்டு வரும். பல மனிதருக்கு மூலமாய் வரும், சூழ்நிலைகள் மூலமாய் உனக்கு வரும். ஆனா நீ ஒரு முடிவு எடுத்துக்கோ, எதை டோன்ட் வரி அபவுட் எனிதிங், எதை பற்றி நான் கவலைப்படாதா அப்படின்னு நம்ம சிருஷ்டிக்கணும். எண்ணத்துல கொண்டு வரணும், அந்த எண்ணம் கற்பனையாக மாறணும், அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பாக மாறணும். பாதுகாக்கிற அரண் என்னன்னா, என் எண்ணத்துக்குள்ள நான் கவலையை அனுமதிக்க மாட்டேன். பாருங்கள், சில பேர் பார்க்க ஒரு உலக மனிதர்கள் கூட நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும், நல்ல காரியத்தையே பேசணும் அப்படின்னு பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாய்ந்தது வர வேண்டாம். இங்க என்ன பண்றது, நீங்க ஒன்றுக்கும் பார்த்தீங்களா, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும், தீமையானது பேசுறாரு. எப்படி சிந்திக்கணும் ஆண்டு அழகா சொல்லி கொடுத்துருக்காரு. ஒழுக்கம் எவையோ, அன்பு உள்ள எவையோ, புண்ணியம் எதுவோ, அழகானவைகள் எதுவோ, புகழப்படத்தக்கது எதுவோ, உனக்கு பெருமை சேர்க்கிற நன்மைகள் எதுவோ, நன்மையே சிந்தி, நேர்மறையான காரியங்களே சிந்தி. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக புக்கு நீங்க எழுதிருக்கான், த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங். நீ நல்லதை திங்க் பண்ணு, சிந்தி. இதெல்லாம் எங்க இருக்குன்னா இங்க இருக்குது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்காரு, எப்பா மரணத்தின் ஜீவனியை வைக்கிறேன், சாபத்தை ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், தீமையை நன்மையை வைக்கிறேன். ஆனா நீ எதை எடுத்துக்கணும்னா ஜீவனையே பேசு, ஜீவனையே சிந்தி, ஆசீர்வாதத்தையே பேசு. இங்க வேத வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதும் போது எபேசு சபையில ஒன்றுக்கும் நீங்கள் கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். சில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா, நீ யாரை குறித்து தீமை பேசாத, பேசுதா யாருடைய நட்பண்பை குறித்து அவங்க இந்த இதுல பரிசுத்தத்துல சரியில்லை அப்படின்னு பேசாத. அடுத்தது இன்னும் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, உன் சரீரத்துக்கு பலவீனமான வார்த்தையை பேசாத. இங்க அவங்க சொல்லி கொடுக்காரு, நேர்மறையான காரியங்களை இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. உன் சரீரத்தை குறித்து, வியாதியை குறித்து, உன் சரீரத்திற்கிற வியாதியின் அறிகுறியை குறித்து பேசாத, பலவீனமான வார்த்தையை பேசாத, அதுக்கு தீமையான வார்த்தையை பேசாத. அப்ப எப்படிதான் பேசணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது, நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தயவையும் நிறைந்ததே பேசு. அதுவும் அவனுக்கு பிரயோஜனமா இருக்குமானா பேசலன்னா வாய் அமைதியா முடியும். சில பேர் பார்த்து நம்ம நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை பிடித்துக் கொள்வாங்க, பிடித்துக் கொண்டு வர்ற ஆட்கள் போற ஆட்களுக்கெல்லாம் அந்த சத்தியம் நினைச்சுக்குவாங்க. சில சபையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, ஒரு 25 வசனம் மனப்பான்மையை கொடுத்துருப்பாங்க, அதே தான் சொல்லுவாங்க. இப்படிதான் நம்ம சொல்லணும், இல்லை இப்படிதான் சத்தியம்,
அதே மறுபடியும் பாருங்கள். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை சொல்லும் போது ஆவியானவரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ்லாம் அவனுக்கு இந்த நேரத்தில் இந்த காரியம் சொன்னால் ஏற்றுக்கொள்வானா? பிரைஸ்லாம் அப்போ இது போகட்டும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சில மனிதர்கள் இதை அதிகமாக பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில நன்மையே பேசணும், நன்மையே சிந்திக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணியிருக்கிறான். அப்படி இல்லாவிட்டால் அன்றைக்கு நான் தீமையானதை சிந்தித்து விட்டால், இல்லாத தீமையானதை பேசிவிட்டால் ஒரு கூடையை எடுத்திருக்கிறாங்க. ஒரு கூடையை வைத்துக்கொண்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பேப்பரையோ எதையோ ஒன்றை கசக்கி, இப்போ தீமையான எண்ணம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதில் ஒரு கல் எதையோ ஒன்று தூக்கி எறிஞ்சினாங்க, அந்த கூடைக்குள்ள போடுறாங்க. இப்படியே போட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாள் முடிவுக்குள்ள அந்த அவ்வளோ பெரிய கூடு நிரம்பி உடைஞ்சிச்சு. அதை யோசிக்கிறாங்க, அப்போ நான் இவ்வளவு தீமையான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இவ்வளவு தீமையான வார்த்தையை நான் எழுதியிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். நானும் கூட நடைமுறை செய்யலாம். பிரைஸ்னா ஒவ்வொரு நாளும் ஒரு பேப்பர் எடுத்து நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பேப்பர் எடுத்துட்டு எத்தனை வார்த்தை தீமையானதை பேசணும், எத்தனை வார்த்தை தீமையானதை எண்ணணும், எண்ணங்களிலே தீமையான எண்ணங்கள் எத்தனை இருக்குது பாருங்க. அவங்க உலகத்துக்காக இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு மனிதனுக்கு 60,000 எண்ணங்கள் வருகிறது. பேசலாம். இந்த 60,000 எண்ணங்களில் மிக முக்கியமான எண்ணங்கள், கடந்த கால எண்ணங்கள் தான் 57,000 எண்ணங்கள் வந்துருதான். கடந்த காலத்துல நம்ம எதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நேற்றுக்கு என்ன சிந்திச்சோமோ அந்த எண்ணங்களை நம்ம கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஏதோ பாருங்க, கடந்த காலத்தில் நடந்த வேதனைகள், கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள், நேற்றைக்கு நடந்த ஒரு காரியத்தை அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இப்ப கூட்டிக்கிறது. அடுத்த அந்த நாள் பாருங்க, இன்னும் என் வாழ்க்கையில வேலையே கிடைக்கல. இது எங்க இருந்து இருக்குது? முந்தின நாளுடைய வேதனை. இன்னும் பாருங்க, என் வாழ்க்கையே மாறல, என்னாலலாம் முடியாதுங்க, எனக்கெல்லாம் இது சரியாகாதுங்க, இந்த வியாதிக்கு நான் எவ்வளவோ மருந்து எடுத்துட்டேங்க, முடியாதுங்க, இது எந்த டாக்டராலும் சுகமாக்க முடியாதுங்க, என் வாழ்க்கை அவ்வளோதாங்க, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க, பிரேஸ்கா என்னால் எதுவுமே முடியலைங்க, எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேங்க, எல்லாம் நாட்களை நான் தொலைச்சி விட்டேங்க, இப்படியே பேசுவாங்க. இப்போ இன்னைக்கு பேசுனாங்களா, நாளைக்கும் அந்த எண்ணங்கள் பேசுவாங்க. பாருங்க, கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க்கு அப்படி ஸ்டோரேஜ் பண்றது போல. அப்படி என்றால் நாம் ஒன்றை செய்ய வேண்டும், கடந்த கால நினைவுக்கு இரும்பு கதவை போட்டு பூட்ட வேண்டும். பிரைஸ் காட். முந்தினவே நினைக்காத. நம்ம ஆண்டவர் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. கெட்டவாத பேசாத, எப்பொழுதும் சந்தோஷமா இரு, கவலை ஒன்றுக்கு நெஞ்சிடாத. நல்லா சொல்லு. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஒரு காரியத்தை விடுறா, கர்த்தர் பாரத்தை வாய்த்து விடு. நான் உன்னை என்ன செய்யறேன், எனக்கு என்ன ஒரு 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 வேதனா, ஆண்டவர் இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் என்ன செய்யல, பயன்படுத்தலையே. சில காரியங்களை புரிந்து கொண்டு உலகத்துக்கார சூப்பரா பயன்படுத்தி சைன் பண்றாங்க. பிரைஸ்லாம். பெரிய பெரிய லீடர்ஸ், பெரிய பெரிய பிசினஸ் மேன் எப்படி சைன் பண்றான்னா, அவனுக்குள்ள ஒரு இச்சடக்கத்தை உருவாக்கிக்கிறான், செல்ஃப் கண்ட்ரோலை உருவாக்குறான், அவனுக்குள்ள அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றான் அப்படி சிந்திக்கிறான், அவனுடைய எண்ணங்களை மாற்றுறான், எண்ணங்களை குறித்தும் அவன் பேச்சை குறித்தும் ரொம்ப கவனமா இருக்கிறான், அவன் இமேஜினேஷன் பண்றான், தன்னுடைய கம்பெனியை குறித்து அழகான படங்களை வரைஞ்சு அதை விளம்பரம் பண்றான். பிரைஸ் காட். பாருங்க, பெரிய பெரிய கம்பெனி ஒரு ஒரு பொருள் வெளியே வரும்போதுன்னா முதலாவது அந்த பொருளை குறித்த கற்பனை படம், இல்லாவிட்டால் ஒரு இமேஜினேஷன், அதை குறித்த ஒரு சின்ன காரியத்தை உலகம் முழுவதும் அனுப்பி விட்டுருவோம். பிரைஸ்லா. கம்மிங் சூன். பிரைஸ்லா. ஒரு ஷோரூம் திறக்கிறதுக்கு முன்னாடி கூட அவன் சொல்றான், அழகா போட்டுட்டு அப்படியெல்லாம் போட்டு இது திறக்கப்பட போகிறது மனதுக்குள்ள. பிரைஸ்கா. இப்போ நம்ம எந்த எண்ணத்தை விளம்பரம் பண்ணுகிறோம் நமக்கு? பிரைஸ்கா. நான் ஐஸ்வர்யமானாக இருக்கிறேன். பேசலாம். அந்த படத்தை கொண்டு வருவோம். பேசலாம். செழிப்பின் எண்ணங்களை உருவாக்குவோம். நான் அள்ளி ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். பேசலாம். தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கிறேன், திக்கற்றவங்களுக்கு கொடுக்கிறேன், அனாதைகளுக்கு கொடுக்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. இப்போ வேற ஒன்றும் வேண்டாம், இந்த வசனத்தை அப்படி இமேஜினேஷன் பண்ணுவேன். நான் கர்த்தருக்குள்ள இன்றைக்கு நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க போறேன்.
சந்தோஷமா இருக்கிறதை நீங்கள் முதலாவது பார்க்காவிட்டால் சந்தோஷமா இருக்க முடியாது இல்லையா? சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நாம் நம்மை பார்க்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை இந்த வசனத்தை கொண்டு நீங்க உலகத்துக்காரனுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வைத்து அவன் அந்த காரியம் செய்ய முடியுமானால், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அழியாத கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் முன்னுக்கு வர முடியும். பிரேசனா நம்மள அப்படிதான் வச்சிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே போட்டிருக்கு பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. இப்போ நம்மளோட பிரச்சனையை யார்கிட்டயாவது நம்ம சொன்னா கொஞ்சம் மன நிறைவு வரும். பிரைஸ்லாம் இப்போ யார்கிட்டயா நம்ம நேசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட உன் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லு. பிரைஸ்லாம் ப்ரேயர் பண்ணு, நீ என்கிட்ட எல்லாத்தையும் அப்படியே சொல்லு. அப்பா இப்படிலாம் எனக்கு என்ன வருது அப்படி சொல்லி கர்த்தரின் பாரத்தை வைத்து அப்போ முடிஞ்சு போட்டு சொல்றாரு, ஆண்டவரே தேங்க்ஸ் கிவிங் பண்ணு. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, இந்த பாரத்தை நீங்கினதுக்காக நன்றி, இந்த சூழ்நிலையை நீங்க மாற்றினதுக்காக நன்றி. இந்த 4 வசனத்துல நாம் எப்படி நம்முடைய மனதை காத்துக்கொள்ள முடியும் என்பது இங்க எழுதப்பட்டிருக்கு. பிரேசனா பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது எப்பொழுது நீ மகிழ்ச்சியா இருக்கணும் தீர்மானிச்சிட்ட, நீ மகிழ்ச்சியின் பாத்திரமாக நீ மற்றவங்களுக்கு பிரதிபலிக்க போற. அது உனக்கு கவலை வர வர எல்லா கவலையும் ஆண்டவர் மேல வைத்து விடு, நன்றி செலுத்து. பிரேசனா அதுக்கு பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும், புத்தி எங்க வந்துருச்சு? மனசு. பிரேசனா இப்ப மனசு நன்றினாலும் மகிழ்ச்சியினாலும் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தினாலும் அப்படி நிறைந்திருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கணும். எப்பொழுது? நமக்கு கவலை வரும்போதெல்லாம் கவலையை கர்த்தர் மேல் வைக்கும் போது, ஸ்தோத்திரம், வைத்து விட்டு கண்ணீர் வடிக்கும் போது இல்லை, நன்றி செலுத்தணும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே என்னோட கவலையை நீங்க மாற்றினதற்கு நன்றி, இந்த பிரச்சனையை நீங்க மாற்றினதற்கு நன்றி, எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இணைஞ்சுக்கும், காத்துக்கணும். இங்க என்ன போட்டிருக்கோம்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன வாசித்தோம் பார்த்துக்கள், நீதிமொழிகளை போட்டிருக்கு 3:23, 4:23, எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கணும். அப்ப எப்படி காக்கணும்? நான் மகிழ்ச்சி பாத்திரம். ரைஸ்லா நான் சாந்தத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவேன். 3வது, நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், என் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுவேன், நன்றி செலுத்துவேன். ரைஸ்லா அது மாத்திரம் இல்ல, கடைசியாக சகோதரரே நீ இப்படி பண்ணிட்டு எப்படி சிந்திக்கணும்னு சொல்லித்தர. சகோதரர்களே சகோதரிகளே, உண்மை உள்ளவை எவையோ சத்தியம் உள்ளவை, வேத வசனம் தான் சத்தியம். உன் சூழ்நிலை இப்ப உண்மை போன்று உனக்கு தோன்றலாம், ஆனா சூழ்நிலை மாறும். உன் வியாதி உனக்கு உண்மை போன்று தோன்றலாம், ஆனால் சத்தியத்தை நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் அவருடைய தழும்புகளான குணம் ஆவீர்கள். இப்போ உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய பண பற்றாக்குறை உங்களுக்கு உண்மையாக தோன்றலாம், ஆனால் சத்தியத்தை நீங்கள் சிந்திக்கும் போது நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறீர்கள். நீங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கா என்ற சத்தியத்தை உங்க மனதில் என்ன செஞ்சுக்கணும்? கண்டினியூவா செட் பண்ணணும். நான் ஐஸ்வர்யவான், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் என் பாரத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை உள்ளவையோ ஒழுக்கம் உள்ளவைகளோ டிசிப்ளின். இப்போ இப்படி காரியத்தை நீங்கள் செய்வேன், நீங்கள் அதை தீர்மானிக்கலாம். ஒரு காலை ஜபத்துக்கு நான் கடந்து செல்வேன், தொடர்ந்து நான் அதை செய்ய போறேன் அப்படி நீங்கள் சிந்திக்கணும், தீர்மானிக்கணும். நான் இந்த நாளில் இப்படி நான் ஜபிக்க போறேன், இப்படியாக நான் வேதத்தை நான் இத்தனை அதிகாரங்கள் வாசிக்க போறேன், என்னோட வாழ்க்கையே ஒரு டிசிப்ளினா இருக்கிறது. நான் காலை இத்தனை மணிக்கு இருந்திருக்கிறேன், இப்படி இந்தந்த காரியங்களை இந்தந்த நேரத்தில் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு செய்ய மாட்டேன், இன்னைக்கு செஞ்சு முடிப்பேன். பிரைஸ்கா நான் சுறுசுறுப்பா இருப்பேன். உங்களுக்குள்ளாக அந்த டிசிப்ளினை வளர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை நீங்கள் உருவாக்குங்கள். அதுக்கடுத்து நீதி உள்ளவை எவையோ, கற்பு உள்ள எவைகளோ, அன்பு உள்ள எவைகளோ, எது ஹோலி, எது பியூர், எது பரிசுத்தமான எண்ணங்கள், நீதி உள்ள எண்ணங்கள், அன்பான எண்ணங்களை நீங்கள் எண்ணிக்கொண்டே இருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அன்பை எண்ணிக்கொண்டே இருங்க. நம்ம எதை எண்ணிக்கொண்டிருக்கோம்னா அநேக நேரங்களில்
வேதனையும் கசப்பையும் அவங்க இப்படி பேசிட்டாங்க எண்ணிக்கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்ல அதை என்னால அன்பை தொடர்ச்சியாக எண்ணு. அன்பையே நாளே நீ உன்னை உருவாக்கு, அதே நீ சிந்தனையா வைத்துக்கொள். அதுக்கடுத்து நற்கீர்த்தி உள்ள எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக்கணும். புண்ணியம் புகழ் அப்படின்னா நன்மையே சிந்தி, புகழப்படத்தக்கதை சிந்தி. ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அழகான காரியங்கள் நடக்க போறது என்பதை பியூட்டிஃபுல் காரியங்களை சிந்தி. அட்மரபிள், ஆச்சரியப்படத்தக்கதாக, புகழப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை மாறும் என்று சிந்தி. வெற்றியை குறித்து சிந்தி, உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை குறித்து சிந்தி. அதையே தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டு இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வைத்து இன்றைக்கு நம்முடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்துவோம். மகிழ்ச்சி, சாந்தம், இரக்கம், அன்பு, கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி, நன்றி செலுத்துவோம். அப்பொழுது தெய்வீக சமாதானம், மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, நாம் எப்படி சிந்திக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து இப்படியாகவே தொடர்ச்சியாக சிந்திக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எல்லா கவலைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே, எல்லா வேதனைகளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டோம். எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியா இருக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வீக சமாதானம் எங்கள் மனதை ஆளுகை செய்யுங்க. எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் காத்துக்கொள்வதற்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் எண்ணங்களை குறித்து நாங்கள் கவனமா இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தையே தியானிச்சு கொண்டிருப்போம், நீதியே தியானிப்போம், அன்பை தியானிப்போம், பரிசுத்தத்தை தியானிப்போம், வெற்றியை தியானிப்போம், ஆசீர்வாதத்தை தியானித்துக் கொண்டிருப்போம், செழிப்பை தியானித்துக் கொண்டிருப்போம், புகழ்ச்சியை தியானித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கை அப்படியாக மாற்றுவார். God bless you. கர்த்தருடைய கரம் மேல் இருப்பதாக. ஆமென்.